ஃபோன் எடுக்கிறதுக்கு வந்தோம். 1,00,000ங்கிறவும் பயந்துட்டு உட்காந்துருக்கோம். எடுக்குமா எடுக்கக்கூடாதான்ட்டு. ஒரு பவுன் எடுக்கணும்னா எப்படியும் 1,20,000 செய்கூலி சேதாரத்தோட வருது. எங்களை மாதிரி உள்ளவங்க வாங்க முடியாது. நடுவு நட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்து ஒரு ஒரு பவுன் வந்து 1,00,000 ரூபாய்க்கு நாங்கள் எங்கேருந்து எடுக்கிறதுங்க? எங்களுக்கெல்லாம் சவரம் கணக்கு போட்டாங்க. எங்கள் பொண்ணுங்களெல்லாம் கிராம் கணக்கு தான் போடணும் போல். எப்படி இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இப்போ வந்து என்ன செய்கிறதுனே தெரியலை. முன்னெல்லாம் படிப்பு தான் அதிகமாக இருக்கும். இப்போ படிப்பு செலவை விட பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வணக்கம் நேயர்களே, இது கேள்விக்களம். இப்படி சாமானிய மக்களின் அவல குரலாக மாறியிருக்கிறது அன்றாடம் உச்சம் கண்டு வரக்கூடிய தங்கத்தின் விலை. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது தங்கம். இந்த தங்கம் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். நம்மோடு பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பங்குச்சந்தை ஆலோசகர் PR சுந்தர் அவர்கள் இணைய இருக்கிறார். அதே போல பொருளாதார பேராசிரியர் பிரபாகர் அவரும் இணைய இருக்கிறார். தங்க முதலீட்டு ஆலோசகர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், இப்படி அன்றாடம் புதிய உச்சத்தை இந்த தங்கம் விலை எட்டி வருகிறது. 1,00,000 ரூபாயெல்லாம் வந்து ஒரு பவுன் தங்கம் அடையும் அப்படிங்கிறத யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கிராமங்களின் மூளை முடுக்குகள் வரை தங்கம்ங்கிறது ஒரு கனியாக கனவாக மாறிடுமா அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு பல்வேறு காரணிகள் சொல்லப்படுகிறது. சர்வதேச சந்தை, அமெரிக்கா விதிச்ச இந்த வரி விதிப்பு, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து தன்னுடைய மதிப்பை இழந்து கொண்டே இருப்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. என்ன காரணத்தினால நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த தங்கம் விலை இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்? இது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு விலை குறையுமா? ஃபஸ்ட்டு யாரும் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. 2016-17 ஒரு தனியார் டிவியில் சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு தவறான ப்ராடக்டை இந்த அரசாங்கம் லான்ச் பண்ணும்போது தங்கம் 10,000 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறத நான் படிச்சுன்னு சொன்னேன். இவ்வளோ சீக்கிரம் போகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 7 வருஷத்தில் அது போயிடும், அப்படி 7-8 வருஷத்தில் இது போயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில் நான் 10,000 தங்கத்தை பார்த்துருவேன்னு நான் சொன்னேன். அது டெஃபினட்டாக 7 வருஷத்துலேயே போகும்னு நான் நினைக்கல. பட் 7 வருஷத்தில் போயிடுச்சு. நான் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்னு நினச்சேன். பட் அந்த 2-3 வருஷம் ஆகலை. அது போய் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. நாளைக்கு காலத்தால் தங்கம் விலை குறைய போகுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உலக சந்தையில் தங்கம் விலை குறைஞ்சிட்ருக்குது. பட் அதெல்லாம் 200 ரூபா 300 ரூபா ஒரு கிராமுக்கு குறையும். இப்போ இன்னைக்கு காலத்தால் ஆபரண தங்கம் 22 கேரட் கோல்டு 12,200 கிட்டே இருந்தது, ப்ளஸ் டேக்ஸஸ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ். ஸோ நீங்கள் மேக்கிங் சார்ஜெலாம் 10% போட்டிங்கன்னா 14,000 ரூபா 14,500 ஒரு கிராம் தங்கம் மேக்கிங் சார்ஜ் சேர்த்து இருக்கும். அது மேக்ஸிமம் ஒரு 200-300 கிராமுக்கு ரூபா குறையலாம். இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு 10,500 11,000 வரைக்கும் குறையலாம். அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால். பட் லாங் டேர்மில் திரும்பி ரிவர்ஸ் ஆகிடும். இந்த வருஷத்துக்கு எண்டு, தட் இஸ் இந்த வருஷம்னா இப்போ டிசம்பர் நான் சொல்ல, இன்னிலேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ளே 15% ஏறுறதுக்கு தங்கம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி 12,000 ரூபா இருக்கிற தங்கம் 13,500 ஆகும் அடுத்த ஒரு வருஷத்துலங்க நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முக்கிய காரணம் குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன். தங்கம்ங்கிறது இட் இஸ் நாட் நீங்கள் கழுத்தில் போடுற நகை கிடையாது. தங்கம்ங்கிறது ஒரு கரன்சி, டிஃபேக்டோ உலக கரன்சி. டாலர் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறையிறதுனால சைனா ப்ளஸ் மற்ற பெரிய சென்ட்ரல் பேங்க்கெல்லாம் கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வருஷத்துக்கு 1,500 டன் தங்கம் வாங்குகிறாங்க. ஒரு மார்க்கெட்லேயே 4,000 டன் தங்கத்தில் 1,500 டன்னு சென்ட்ரல் பேங்க்ஸே வாங்குகிறாங்க. டாலரை விற்றுட்டு இவங்க கோல்டாக வாங்குகிறாங்க. அதனால தான் கோல்டு விலை பயங்கரமாக ஏறி இருக்குது. இது ரஷ்யா சைனா ஒரு சைட்லேயும் ஒரு சைடில் அமெரிக்காவும் இருக்கிறதுனால
இந்த தங்கம் விலை ஏறுறதை தவிர வேறு வழி கிடையாது. ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் குறையலாம், மேபி 10% கூட விழலாம். 12,000ங்கிறது ஒரு 1,500 வரைக்கும் ஒரு கிராம் குறையலாம். குறையும் சொல்லலை, குறையலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி சைனா வந்து மார்க்கெட்டில் வாங்க ஆரம்பிப்பாங்க. தங்கம் 10லேருந்து 15% அடுத்த 12 மாதத்துல ஏறும். இது வந்து தங்கத்துல முதலீடு செய்வதனால இந்த விலை ஏற்றம் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. முதலீட்டு தங்கத்தையும் ஆபரண தங்கத்தையும் நம்ம ஒரே அளவுல தான் வச்சு பார்க்கணுமா? இப்போ இந்திய பொருளாதாரத்தினுடைய மதிப்பும் அதற்கு ஒரு காரணம். அதிக விலை கொடுத்து தங்கத்தை நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதும் ஒரு காரணம். இந்த மாதிரியான காரணிகளும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆமாம், அது ரொம்ப தெரிஞ்சது தானே. நம்ம ஒரு அன்னைக்கு நான் டிவியில் பேசினபோது ஒரு சாமியார், வெள்ளை சட்டை போட்டிருக்கிற சாமியார் ஒருத்தர் சொன்னார், மோடி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு, ஒரு டாலர் 40 ரூபாய்க்கு போகும்னாரு. இன்றைக்கி வந்து ஒரு டாலர் 88 ரூபாயில் இருக்குது. சாமானியன் போய் வாங்கணுன்னா 90 ரூபா ஆகும். இன்னொரு 5 வருஷத்தில் இது 120 ரூபா வரைக்கும் டாலர் ஏறும். அதனால் இந்தியன் ரூபாவோட வீக்னஸும் இதுக்கு ஒரு பெரிய காரணம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி, நம்ம பண்ணுற இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்பேலன்ஸ் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ரூபா இன்னும் சரியுமே தவிர ரூபாவோட மதிப்பு ஏறாது. எஸ்பெஷலி இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் பல ப்ராப்ளம் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியோட நிலைமையே சரியில்லை. டிசிஎஸ்ங்கிற பெரிய கம்பெனிலேயே ஒரு 15,000லேருந்து 20,000 பேரை அவங்க வேலையை விட்டு அமிச்சிட்டேங்கிறாங்க. யூனியன்லாம் 60,000 பேரை வேலையை விட்டு அமிச்சிட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளில் ஐடியில் வேலை வாய்ப்புங்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஐடி செக்டர் தான் இந்தியாவில் பெரிய எக்ஸ்போர்ட் க்ரோத்து. அந்த எக்ஸ்போர்ட் அந்த அளவு ஏறாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால அடுத்த 5 வருஷத்தில் ரூபா இன்னும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 88ங்கிறது வந்து 110லேருந்து 120 வரைக்கும் போகும். 110 120 நம்மளால் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் தங்கத்தின் விலையும் ஏறும். அதிபர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வே வராது. ஏன்னா அவர் என்ன சொன்னார், போன வாரம் போய் இஸ்ரேலில் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன், எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னாரு. இன்றைக்கி இஸ்ரேல் திரும்பி காசாவில் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த தீர்வுங்கிறது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் பெருசாக தீர்வு வராது. அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது அவருக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு கேட்டால் சைனா மேலே டேரிஃப் இல்லைங்கிறாரு, அடுத்த நாளைக்கு கேட்டால் சைனா மேலே டேரிஃபுங்கிறாரு. ஒரு நாட்டுக்கு ஒரு டேரிஃப் சொல்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட்டே அந்த டேரிஃப் இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது டேரிஃப் போடலாமா போடக்கூடாதான்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அன்சர்டனிட்டியில் டாலர் மேலே நம்பிக்கை இல்லாமல் மற்ற எந்த கரன்சிக்கு போகணுன்னு தெரியாமல் பணம் தங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரேடியாக வந்து 3000லேருந்து 4000 3 மாதத்தில் எட்டினதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங்கிறது இருக்கும். அதில் ஒரு 5-6% குறையலாம். எவ்வளோ பர்சன்ட்டுன்னு குறையாது, மேபி 10% கூட குறையலாம். பட் அது ஷார்ட் டேர்ம். திரும்பி சைனா கோல்டை வாங்கும், ரஷ்யா கோல்டை வாங்கும், டர்க்கி கோல்டை வாங்கும். 10% விழுந்தால் நம்ம மக்களே போய் கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் திரும்பி தங்கம் இந்த 10% கேப்பை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் மேலே இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தங்கம். இது தங்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 22 கேரட் கோல்டுக்கு பதிலாக 18 கேரட் கோல்டு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே அதோட விலையே இன்றைக்கி 10,000 ரூபா கிராம் ஆனதுனால இப்போ சர்க்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மோடி அரசாங்கம் நீங்கள் 9 கேரட் கோல்டை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 கேரட் கோல்டு கூட நம்ம வந்து ஹால்மார்க் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சர்க்கார் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி மக்கள் வந்து 9 கேரட் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு இருந்தால் அது ஒரு கிராமுக்கு இன்னித்த ரேட்டில் 4,000-5,000 ரூபா கிட்ட போகும். அந்த கேரட் கோல்டை வாங்குறதை தவிர வேறு வழி கிடையாது. அது வந்து ஒரு அட்வைசபிளான விஷயமா? கவர்மெண்ட் வந்து இப்போ நான் 9 கேரட் கோல்டு வாங்குங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அட்வைசபிளான விஷயமாக இருக்குமா? ஏன்னா அது சொல்லாமல் சொல்கிறது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, கோல்டை வாங்காதீங்கன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது. அரசாங்கம் தங்கம் வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தானே சாவரின் கோல்டு பாண்ட் போட்டாங்க. அந்த சாவரின் கோல்டு பாண்ட் பற்றி பேசுகிற அன்றைக்கி தானே அது 10,000 ரூபாய்க்கு போகும்னு. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டு போட்டதில் 1,50,000 கோடி நஷ்டம்.
அந்த 1.5 லட்சம் கோடி நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதனால் இந்த சர்க்காரை நம்பி நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. சர்க்கார் இது மாதிரி முடிவெடுக்க வச்செல்லாம் எலெக்ஷன் டைம்ல மோடி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தா டாலரினுடைய மதிப்பு வந்து குறையும், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு பேசப்பட்டது போல தங்கத்தினுடைய விலையும் குறையும்னு சொன்னாங்கல்ல. நான் தைரியமா அன்னைக்கே அதெல்லாம் குறையுன்னு எங்க சொன்னாங்க? தங்கத்தின் விலை குறையவே குறையாது. ஏன்னா இந்தியாவில் தங்கமே கிடையாது. நம்ம தங்கையை வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். நீங்கள் பணத்தை டாலராக மாற்றி டாலரை வெளிநாட்டுக்கு அமிச்சு அதுக்கு பதிலாக தங்கமாக வாங்கி தங்கத்தை லாக்கரில் தான் வைக்கிறீங்க. தங்கத்தை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. தங்கம் லாக்கரில் போகுது. உங்களுக்கு ஏதாவது வீட்டில் கஷ்டம் வீட்டில் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு தங்கத்தை வெளில வச்சு பேங்க்கில் அடகு வச்சு கடனை வாங்கிக்கிறீங்களே தவிர இன்றைக்கி தைரியமாக தங்கத்தை போட்டுக்கிட்டு யார் வெளில போக முடியும்? தங்கத்தை மாட்டிட்டு வெளில போனீங்கன்னா எவனாவது பாவம் இன்ஜினியர் தான், இப்போ பேப்பரில் படிக்கிறோம் வேலை இல்லாத இன்ஜினியர்லாம் வந்து செயினை பிடிச்சி இழுக்கிறான் தான் படிக்கிறீங்க. அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு தான் நிர்மலா சீதாராமனும் மோதியும் பார்க்கணும். ஐடி கம்பெனியில் வேலை இல்லைங்கிறவன் படித்தவன் வெளில சுற்றி நீங்கள் பேங்க் லோனை கட்டுன்னு அவன் மேலே ப்ரெஷர் போடுறீங்க. எஜுகேஷன் லோனை திரும்பி கட்டுன்னு அவன் மேலே ப்ரெஷர் போட்டால் அவன் செயினை பிடிச்சி இழுக்கிறான். அது நான் ரைட்டுன்னு சொல்லலை. பட் மக்களுக்கு வேறு வழி என்ன தெரியுது? ஒரு இளைஞர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டான், வேலைக்கு வந்துட்டான், வீட்டில் வந்து ப்ரெஷர், எஜுகேஷன் லோன் கட்டணும், என்ன பண்ணணும்னு பார்க்குறான். கழுத்தில் தங்கத்தை பார்த்தோன்னே கழுத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. டெஃபினட்டாக போலீஸ் பிடிச்சி அவங்கள ஜெயிலில் போடணும். அது தவறு தான். பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி தள்ளிட்டீங்களே. இந்த அரசாங்கம் 10 வருஷமாக பண்ணதோட விளைவு தான் இது. ஓகே திரு இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வெள்ளைக்கு வந்தாங்கன்னா ஓகே. இப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீக்கனிங் ஆகிட்டே வருது இல்லையா? அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து இந்திய தரப்புலேருந்து இந்த அரசு தரப்புலேருந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சார் நான் வந்து திரும்பி ப. சிதம்பரம் பல 10 வருஷத்துக்கு முன்னாடி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொன்னதை திரும்பி நான் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அப்போ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை மக்களுக்கு, ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி கூட எழுதுகிற அளவு எக்கனாமிக் திங்கிங் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னார். நீங்கள் படித்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பெரிய பெரிய மேதைகளாக இருந்தவங்களெல்லாம் இவங்க அமுச்சு விட்டுட்டு ஐஏஎஸ் ஆளுங்களை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற பெரிய பெரிய எக்கனாமிஸ்டாக நம்ம ஊரில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காங்க. மன்மோகன் சிங்கே ஒரு பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர், ரகுராம் ராஜன் ஒரு உலக பிரசித்தப்பட்ட ஒரு எக்கனாமிஸ்ட்டு. அவர் நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவரை அமுச்சுவிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியில் எம்ஏ படித்தவரை தூக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரு. இப்போ இருக்கிற ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னருங்கிறவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். அவர் ரொம்ப திறமைசாலியாக இருக்கலாம். ஆனால் இந்தியா வந்து உலகத்திலே 3வது லார்ஜஸ்ட் எக்கானமி. அந்த எக்கானமியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்கானமிஸ்ட் ஒன்றுமே தவிர அதில் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அதை நடத்த முடியாது. எக்கனாமிக்ஸ் படிக்கிறது வேறு, ஐஏஎஸ் படிக்கிறது வேறு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு நீங்கள் ரிசர்வ் பேங்க் நடத்த முடியும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். பல்வேறு காரணிகள் இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறதுனால அது பற்றி நிறைய முடிவுகள் உலக அளவிலும் சரி இந்திய தரப்புல இருந்தும் சரி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திரும்ப தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் வணக்கம். இப்போ தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத உச்சம் அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாமா? முதலீட்டு பார்வையிலும் சரி தங்கத்தை ஒரு அத்தியாவசியமாக தன்னுடைய வீட்டு தேவைக்காக ஒரு சேவிங்காக நம்மளுடைய கல்ச்சரல்லே அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக மாறிடுச்சு. குறிப்பாக அதிகமாக வாங்கக்கூடியது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான். இந்த சூழலில் இவ்வளவு பெரிய விலை உயர்வு அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன தீர்வு இருக்க முடியும்? திரு ஆனந்த் அவர்கள் சொன்னது போல் கவர்மெண்ட்டே நீங்கள் வாங்காதீங்க, அப்படி வாங்கினீங்கன்னா அடுத்தது வந்து இந்த 9 கேரட் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தங்கத்தை வந்து வாங்கி பழகியவர்கள் அதை ஒரு கலாச்சார அடையாளமாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கலாச்சார அடையாளமாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு
ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கும். புதிதாக வாங்குறவங்களுக்கு, ஏற்கனவே வாங்கினவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தங்கம் என்பது எப்போதுமே நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது எப்போதுமே ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு உலோகமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது அதிவேகமாக ஏறி சார் சொன்ன மாதிரி நிறைய ரீசன், முக்கியமாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லலாம். அதுக்கப்பட்ட அதே மாதிரி சைனா அதிகமாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வாங்குறத அவங்க நிறுத்துகிற மாதிரி இல்லை. 2023 இருந்தே அவங்க அதிகமான அளவுக்கு வாங்கிட்டே வராங்க. டீடாலரைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய கரன்சி என்ன வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் கோல்டை வந்து யாருமே டச் பண்ண முடியாதுங்கிறதுனால உலக லெவலில் முதலீட்டாளர்கள் எல்லாருமே இன்ஃப்ளேஷனுக்கு எதிராகவும் இந்த தங்கத்தை அதிகமாக வாங்கிட்டே வர்றாங்க. அதன் காரணமாக இன்று நம்மளுடைய 22 கேரட் 12,000 ஒரு கிராம் அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிருச்சு. அப்போ இப்போ ஆபரணமாக வாங்குறவங்க எல்லாமே கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்லையும் உங்களுக்கு ETF முறையில் வாங்கலாம். மிக எளிமையான முறையில் வந்து வாங்குறதுக்கு இப்போ வந்து ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்குவதற்கு கோல்டு ETF தான் ஒரே வழியாக இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு ETF, அதே மாதிரி இப்போது சற்று இறக்கத்தில் இருக்கக்கூடிய சில்வர் ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இதை வந்து சிப்பு முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்கன்னா இந்த ஏற்ற இறக்கங்களிலும் கூட கோல்டு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தங்க விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் மலிவடைந்திருக்கிறது அப்படிங்கிறது, வீக்னஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுறது நம்ம பார்க்குறோம். இது உலக பொருளாதாரமே அப்படி இருக்குன்னு சொல்லலாமா, இல்லை இந்திய பொருளாதாரத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் இங்கே அதிக விலை கொடுத்து நம்ம தங்கத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம், அதனால அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம்? பொருளாதார நலிவுன்னு எடுத்துக்கொள்ள முடியாதுமா. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டு வந்து ஒரு ஆல் டைம் நோக்கி வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு நிகழ்வு தான். பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு பெரிய லெவலில் ஒரு வீழ்ச்சி தான் இருக்கும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சிகரமாக இல்லை. நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் பங்களிப்பு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. தற்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் வீக் ஆகிருக்கு, அதனால் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. இது உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்கமாகத்தான் ரூபி வீக் ஆகிருக்கிறதையும் கோல்டு விலை அதிகமாக இருக்கிறதையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியாதா? இல்லை, டாலரை வந்து வீக் பண்ணணுங்கிறதுக்காகவே கோல்டு அதிகமாக வாங்கிட்டு வராங்க. அப்போ உங்களுக்கு கோல்டு அதிகமாக வாங்கப்படுது அப்படிங்கும்போது அதோட ரேட் என்னாகும், உங்களுக்கு அதிகமாகிட்டு தான் வரும். ஸோ அதன் காரணமாகத்தான் நான் வந்து இந்த தங்கம் வந்து அதிகமாக ஏறிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டாலரை வீக் பண்ணணும்னு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நினைக்கிறாங்க, அதனால கோல்டு அதிகமாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்திய பொருளாதாரத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சில விஷயங்களை நம்ம அலச வேண்டியது இருக்குது. இப்போது நம்மளுடைய இம்போர்ட் அதிகமாகி இருக்கிறது, எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கிறது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ட்ரம்ப் அவர்கள் விதித்த, அதுக்காக தான் GST 2.0 அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். FMCG ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஓரளவு ஒரு நல்ல விலையில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு தாக்கத்தை குறைக்கலாங்கிறதுக்காக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது. ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட்டும் அதிகமாகிட்டு இருந்தது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியும் வந்து இருந்தது நம்ம பார்க்குறோம். இந்த நடவடிக்கைகளை முன்னாடியே எடுத்திருந்துருக்கலாமே. GST வரி விதிப்பு, அதில் அந்த ஸ்லாப்ஸில் இப்போ மாற்றிருந்த 2.0 கொண்டுட்டு வந்தது முன்னாடியே கொண்டுட்டு வந்து டாரிஃப் வார் வந்து இப்போ தானே கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ டாரிஃப் வார் மூலமாக அது ஏதாவது சமரசம் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது அந்த இடத்துல எந்த சமரசமும் காண முடியல. ஸோ அப்போது ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2.0 கொடுக்கறது மூலமாக கொஞ்சமாவது இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார் பிரச்சனையை கொஞ்சம் சமாளிக்கலாம் என்ற வரிசையில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ மற்ற பொருட்களை வாங்க முடியுது. இன்றைக்கி கார் விலை கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம், மற்ற பொருட்களுடைய விலையெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஆனாலும் இந்த 2.0னால கோல்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அதுக்கு வந்து கோல்டு வந்து வாங்க முடியாதுமா, அதுக்கு வந்து ரேட்டில் ஒன்றும் குறைக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சாவரின் கோல்டு பாண்டு கொடுத்து நிறைய லாஸில் இருக்கும்போது இந்த இடத்துல எந்த விதமான இதுவும் கொடுக்க கிடையாது. ஸோ அதனால தான் மக்கள் வந்து ஆபரணங்களாக வாங்குறதை தவிர்த்து இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே ETF முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போது தற்போது பிரபலம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த 9 கிராம் இதெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு தீர்வு ஏற்படும்.
22 கேரட்டு 18 கேரட்டுன்னு வாங்கி பழகினவங்க 18 இப்போ தான் வந்திருப்பாங்க. அந்த மக்களுக்கு அந்த 9 கேரட் நகையை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் புதுமை தான். ஆனால் வேற வழி இல்லை. பார்த்தீங்களா 12,000க்கு வந்துச்சு கிராம். இந்த நிலை இன்னும் தொடருமானால் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சற்று உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 15,000 வரைக்கும் கூட கொண்டு வந்துருவாங்க. ஆனால் சைனா வாங்குவதை நிறுத்தினால் ஒழிய இவங்களுக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து பெருசாக வந்து குறையாது. ஸோ அதனால இந்த 9 கேரட் கோல்டுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வராங்க பார்த்தீங்களா. ஸோ சில்வர் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயர்வு. ஏன்னா அதனால தான் கோல்டுக்கு மாற்றாக சில்வரை பார்த்தாங்க. இனி அடுத்து சில்வருக்கு மாற்றாக என்ன மாற்றங்களை தேடி ஓடுறது தான் இன்வெஸ்டர்ஸுடைய இயல்பு. ஸோ அதன் காரணமாக இந்த ஒரு 9 கேரட் கோல்டுக்கு வந்து உங்களுக்கு அங்கீகாரம், ஹால்மார்க் அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் அதை நோக்கி மூவ் ஆகலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ETF நோக்கி மக்கள் மூவ் ஆகலாம் இந்த கோல்டெல்லாம் வாங்குவதற்கு. திரு பிரபாகரன், நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு பொருளாதார பேராசிரியராக இந்த தங்கம் விலை உயர்வு, வெள்ளி விலை உயர்வு, இதையெல்லாம் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்ப்ளிகேஷனாக பார்க்கலாமா? ட்ரம்ப் விதித்த வரி, இல்லைன்னா எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகள் வந்து டீடாலரைசேஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே கோல்டு அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை இந்திய ரூபாயினுடைய மதிப்பு விழுந்திருக்கிறது, அதனால நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ஃபஸ்ட்டு டாலருடைய பவர் குறைஞ்சதுங்க. டாலர் ரேட் வந்து இந்த இந்த ஃப்ரம் ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் 9.6% வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் தி அதர் கரன்சிஸ் டாலர் ரேட் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியா டாலர் ரேட் வந்து 3.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர் டு டாலர், ஆல் தி அதர் 7 currencies, மேஜர் யூரோப்பியன் கரன்சிஸ் எல்லாமே தே பிகேம் ஸ்ட்ராங்கர். அப்போனா இந்த டாலருடைய விலை 9.6% குறைஞ்சிருக்கு. நீங்கள் கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, எதனால் வந்தது, வை என்ற கொஸ்டின் வரும்போது இப்போ டாலர் மேலே கான்ஃபிடென்ஸு குறையுது. டாலர் வந்து இஸ் எ யூனிவர்சலாக, இட் இஸ் எ கரன்சி விச் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் எ ஸ்டாண்டர்ட். ஆனால் இதுக்கு முன்னால் 5 தடவை நிறைய கரன்சிஸ், ஸ்பானிஷ் கரன்சி, இந்த கரன்சி எல்லாமே பெரிய பெரிய குளோபல் ரிசர்வ் கரன்சியாக இருந்து போனது. 1944 பவுண்டு வந்து குளோபல் கரன்சியிலிருந்து போயிடுச்சு. இப்போ அதே நிலைமை டாலருக்கும் வருது. ஏன்னா அமெரிக்காவுடைய டெஃபிசிட் வந்து $39 ட்ரில்லியன் அமெரிக்காவுடைய டெஃபிசிட்டு. அந்த டெஃபிசிட் வந்து அவர் பூர்த்தி செய்யணும்னா, ஒருவேளை அதை நிறுத்தணும்னா, அவருக்கு வந்து இதை தவிர பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வேறு வழிகள் தெரியல. ஆனால் இதுக்கு இந்த ப்ரெசன்ட் டாலருடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்காக ஆல்ரெடி சைனாவில் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹாங்காங்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நமக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ரிசர்வ் கரன்சி டாலர். பட் டாலர் மேலே எனக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கான்னா கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா அது வந்து சென்ட்ரல் பேங்க்கில் இருக்குது. இப்போது கோல்டு வந்து சூடானில் நிறைய கோல்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கோல்டை எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ சூடான்லேயே ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருந்து அவங்களுடைய கோல்டு அங்கவே இருந்ததுன்னா, அவங்களுடைய கரன்சிக்கு பதிலாக சைனீஸ் கரன்சி இப்போ வந்து இந்த IMF மூலமாக வர முடியாமல் ஒரு தனி ஃபைனான்ஷியல்ஸ் திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸு 15 கண்ட்ரீஸும் சேர்த்து கொண்டு வரும்போது கோல்டு பிகம்ஸ் அ ஸ்டாண்டர்ட். 1971 நிக்சன் வந்து கோல்டு டாலர் ஸ்டாண்டர்டை எடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்ததுலேருந்து கண்டினியூஸாக ஃபியட் மணி அமெரிக்காவுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுகளுக்கு விற்பாங்க.
அந்த விற்கும்போது அது எல்லாமே பாண்ட்ஸாக இருக்கும். அந்த பாண்ட்ஸ் அன்இமேஜினபிள் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த பாண்ட்ஸ் எல்லாமே என்னாச்சு, $8 trillion அவங்களுடைய வார்ஸுக்காக செலவு பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, டாலர் இஸ் பிகமிங் வீக், டாலர் இஸ் கோயிங் அவே அந்த ஒரு 10 வருஷம் ஆச்சு. 1944லேருந்து 1950 வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து போகிறதுக்கு. அதே நிலைமை தான் இப்போ அமெரிக்கா டாலருக்கும் வரப்போகுது. இது இப்போ வந்து ஒரு இப்போ அந்த பார்வையிலே பார்க்கும் பொழுது டாலர் வீக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அதே போல அதை அலைடா இருக்கக்கூடிய மற்ற கரன்சிஸும் வந்து வீக் ஆகும். வீக் ஆகலையே, ஆகும். யூரோப்பியன் கரன்சிஸ் எல்லாமே ஏறிட்டு இருக்கு, டாலர் மட்டும்தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ருபி வந்து வீக்கன் ஆகி இருக்கிறது. ருபி மட்டும்தான் 3% வீக்கன் ஆகிருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த சினாரியோ இருந்ததுன்னா இன்னும் 2-3 ஆண்டுகளில் வந்து 100 ரூபாய் 120 ரூபாய் எல்லாம் அளவுக்கு மதிப்பிழக்கக்கூடிய சூழலை இந்திய ரூபாய் வந்து டாலருக்கு அடையிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அப்போ நம்மளுடைய ட்ரேட் ட்ரெஜெக்டரியை வந்து மாற்றணுமா? இப்போ முன்னாடியே நம்ம பிரிக்ஸ் மாநாட்டுக்கெல்லாம் நம்முடைய பிரதமர் சென்றிருந்தப்போ கூட அதற்கும் 10% எக்ஸ்ட்ரா வரி விதிக்கப்படும், நீங்கள்லாம் வந்து டாலரைசேஷன் நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்ததை பார்த்தோம். அதுபோல டாலர் இல்லாத ஒரு வணிக முறைக்கு, ஒரு மாற்று வணிக முறைக்கு இந்தியா போன்ற நாடுகள் சீனாவோட இணைந்து பயணிக்கும் அப்படின்னா டாலரை மையமாக வைத்த இந்திய பொருளாதாரம் வந்து எப்படி ஆகும்? நல்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்டீங்க. இது வந்து இப்போ சைனா பண்றது வந்து டாலரைசேஷன் கிடையாது, ரீஇன்வென்டிங் கோல்டு. இப்போ வந்து வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த என்டையர் திங் வந்து வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. பேசல் 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸில் ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்னு ஒன்று இருக்கு. இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்டுக்கு இருக்க வேண்டிய எல்லா விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் கோல்டுக்கு இருக்கு. ஆனால் அது இன்னும் அறிவிக்கலை. ஒருவேளை அவங்க அறிவித்து விட்டால் கோல்டு வில் பி ஈக்குவல், திருப்பி கோல்டு அண்ட் கரன்சி பேரிட்டி வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இப்போ இவர் செய்கிறது வந்து இட் இஸ் நாட் டாலரைசேஷன், தே ஆர் கோயிங் ஆன் அ டிஃப்ரெண்ட் பாத் வேர் தே வில் கீப் கோல்டு அண்ட் கரன்சி. இப்போ என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா கிட்ட தான் எல்லா ரிசர்வ்ஸும் இருக்கு. அமெரிக்கா கிட்ட இல்லாமல் இப்போ ஒருவேளை கோல்டோட இருந்ததுன்னா நம்ம இந்தியாவிலே ஒரு ரிசர்வ் இருக்கும். இந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே இட் இஸ் கனெக்டட் வித் சைனா, இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கும், ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு ஆல்சோ ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும், வேரியபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கா. ஓகே, பணம் பற்றிய வரலாறு மாதிரியே கோல்டு பணமாகக்கூடிய அந்த வரலாறையும் பரிணாம வளர்ச்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருடைய அபிமான பங்குச்சந்தை ஆலோசகர் திரு PR சுந்தர் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. சார், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத உச்சம் அடைஞ்சிருக்குது. அதுக்கு சீனா போன்ற நாடுகள் தங்கத்தை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, தங்கத்தில் முதலீடு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறத பார்க்கிறோம். தங்கத்தை முதலீட்டை தாண்டி ஒரு ஆபரண தங்கத்தை ஒரு சாமானிய மனிதன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நம்ம கையிலிருந்து நழுவி போகுதா? அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வாங்கக்கூடிய ஆபரணமாக வாங்கக்கூடிய தங்கத்தினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. சின்ன வயசுல நான் ஒரு கதை படித்தேன். ஒரு யானை இருக்கு. அந்த யானையை வந்து 5 குருடர்கள் தொட்டு பார்த்து அவங்களுடைய கணிப்பில் யானை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கம் வந்து அபரிதமாக விலை ஏறிவிட்டது. இதனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பல பேர் வந்து அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சைனாவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி வந்து தங்கம் வாங்குறாங்க. அவங்க இன்றைக்கி நேரத்துக்கு வாங்கலை, காலகாலமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மத்திய ரிசர்வ் வங்கிகளுமே தங்கத்தை தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா 1971க்கு முன்னால் ஒரு நாடு
அந்த நாட்டுக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அவங்க வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலே இருந்தது. 1971 தான் அமெரிக்கா வந்து நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. அடுத்து வைக்கப்படுகின்ற வாதம் என்னன்னா, டாலரை வந்து டீடாலரைசேஷன் பண்ணுறாங்க, டாலரை வீக்கன் ஆகிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து டாலர் வீக் ஆச்சுனால் தங்கத்தோட விலை குறையணும். தங்கத்தோட விலை இந்தியாவில் எப்படி நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, உலக அளவில் தங்கம் டாலரில் ட்ரேட் நடக்குது. ஸோ அந்த டாலர்லேயே வந்து இப்போ அது ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது, இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி தங்கத்துக்கு கிட்டத்தட்ட 15% இருந்தது. அது இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கும்பொழுது 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 18% வந்து வரிகள் மூலமாகவே போச்சு. இதனால் வந்து வரிகள் ரொம்ப அதிகமாக இருந்தால் கள்ளக்கடத்தல் அதிகமாக நடக்கும், நேர்மையாக உள்ள வருகின்ற தங்கம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அந்த தங்கத்துக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து 15%லேருந்து 6% அப்படின்னு குறைச்சாங்க. ஸோ இப்போ வந்து 6% இம்போர்ட் டியூட்டியும் 3% ஜிஎஸ்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்ம 9% அதிகமான பணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது 2வது. 3வது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அகெயின்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் அது தொடர்ந்து கீழே போய்கினதான் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு வருஷத்தில் 4 முதல் 5% வரை இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிரும். அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். அன்லெஸ் ஒரு பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருந்தால் வேறு விஷயம். பொருளாதாரம் இப்படியே இருக்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா இங்கே ஒரு 8% வட்டி கிடைக்குது. அதே அமெரிக்காவில் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3% கிடைக்குது. அப்போ இந்த 5% அது வந்து நம்முடைய கரன்சி வந்து மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையணும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் 5%ன்னு குறையாது. ஒரு 5 வருஷத்துக்கு குறையாமே இருக்கும். திடீர்னு ஒரே வருஷத்தில் 25% குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் விலை இந்த அளவுக்கு ஏறினதுக்கு சைனா தங்கம் வாங்குறதோ அல்லது அமெரிக்கா இது பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு தங்கத்தினுடைய ஒரு நீண்டகால சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ₹1 கூட ஏறாமல் இருந்தது. அதை சொன்னவங்களுக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தங்கத்தினுடைய விலையை பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்துக்கு அது ஒரே விலை. நான் ஒரே விலைன்னு சொல்கிறது உலக அளவில், இந்தியாவில் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ், இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ், இந்தியன் கரன்சி அகெயின்ஸ்ட் த குளோபல் கரன்சிஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள் இங்கே பாதிக்கும். உலக அளவில் 500 ஆண்டு காலத்துக்கு ஒரே விலையாக இருந்தது. 1971 தான் இதை சந்தை மதிப்புக்கு நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 71லேருந்து 80 வரைக்கும் தங்கம் வந்து ஒரே சீராக தான் இருந்தது. 1980 ஈரான் நாட்டில் ஒரு புரட்சி வெடிச்சுது. அந்த புரட்சி வெடிச்சப்போ அது ஒரு அரசருடைய ஆட்சியில் இருந்தது. அந்த புரட்சி வெடித்து அந்த புரட்சியாளர்கள் கையில் அந்த நாட்டினுடைய எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் புரட்சியாளர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செங்கடல் வழியாக அந்த கச்சா எண்ணெய் போகிறது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாங்க. உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 6 மாதங்களில் 4 மடங்கு விலையேறுச்சு. ஓகே ஓகே, தங்கம் விலையேறின அந்த வரலாறை சொல்லிட்டு வரீங்க. ஓகே, நம்ம தொடரலாம். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பார்வையும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், இப்போ இங்கே 2 விதமான விஷயங்கள் முன்வைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். டீடாலரைசேஷன் பண்ணினது தான் இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வையும், இந்தியன் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இங்கே டேக்ஸ் போட்ட விதமாகட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய இனிஷியேட்டிவ்ஸ், இதுவும் தங்கம் விலைக்கு காரணம் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? ஃபஸ்ட்டு டீடாலரைசேஷன்லாம் கதை. டீடாலரைசேஷன் ஆகாது. டாலர் போனோன்னா இன்னொரு கரன்சி வரணும். சைனாக்காரன் கரன்சின்னு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம்.
ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் பல தடவை நடந்துருச்சு. ஜப்பானும் ஒத்துக்காது. உலகத்தில் இருக்கிற டாப் 5 எக்கானமிஸில் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் வந்து சைனாவோட கரன்சியை ரெகனைஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது இம்பாசிபிள், யாருமே ஒத்துக்க மாட்டேன். இந்த 3 கரன்சியும் ஒத்துக்காது. உலகத்தில் இருக்கிற டாப் எக்கானமிஸ் 5ல் 3 பேர் டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. இங்கிலாண்டும் ஒத்துக்காது. அதனால் சைனாவோட கரன்சி ஆஃப்ரிக்காவில் அது மாதிரி ஊரில் வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாமே தவிர இந்தியா வந்து யூஆனில் வர்த்தகம் பண்ணாது, பிரிட்டன் வந்து யூஆனில் வர்த்தகம் பண்ணாது, ஜப்பான் யூஆனில் வர்த்தகம் பண்ணாது, அமெரிக்காவும் வர்த்தகம் பண்ணாது. அதனால் யுவான் வந்து நாளைக்கு வந்து கரன்சி ஆகும்னு தெரியாது. டாலர்லேருந்து போகிற பணம் எங்கே போய் உக்காரணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இப்போதைக்கு கோல்டு. இந்த ட்ரம்ப் வந்தப்புறம் இது ஆரம்பிச்சது ஜோ பைடனோட காலத்தில். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, யார் எங்கே போர் போட்டாலும் பணத்தை நீங்கள் டாலரில் வச்சா டாலரை பிடிக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருந்தது. ஜோ பைடன் வந்து என்ன பண்ணார்னா, ரஷ்யா வந்து யுக்ரைனில் இன்வேட் பண்ணோன்னா $3 பில்லியன் 4 பில்லியன் ரஷ்யா பணத்தை கைப்பற்றினார். மக்களுக்கு அப்போ என்ன, சைனாக்கும் மற்ற எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருச்சுன்னா, நீங்கள் அமெரிக்காவோட கொள்கையாக நீங்கள் அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக போனீங்கன்னா உங்கள் பணத்தை டாலரை அமெரிக்கா கைப்பற்றிடும் அப்படிங்கிற பயம் வந்தது. அன்னிலேருந்து கோல்டு ஏற ஆரம்பிச்சது. நீங்கள் போய் கிராஃபில் பார்க்கலாம். $1800 இருந்தது அப்போது. $1800 ஏற ஆரம்பித்தது. இன்றைக்கி வரைக்கும் பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக விழலை. ஏன்னா அமெரிக்கன் டாலரில் பணம் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு அமெரிக்கா அதை சீஸ் பண்ணிடும் அப்படிங்கிற பயம் உலகத்தில் வந்தது. ப்ராஜெக்ட் சிண்டிகேட்டில் அன்றைக்கே ரகுராம் ராஜன் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் எழுதியிருந்தார். இது அமெரிக்கா பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அவர் சுற்றி காட்டியிருந்தார். அது அப்போவே ஏற ஆரம்பித்த கோல்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த கோல்டு நிற்கலை. அண்ட் இப்போ அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை நீங்கள் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ண அப்புறம் இன்னும் மோசமாயிடுச்சு. ட்ரம்ப்பு வந்து சென்ட்ரல் பேங்க், ஃபெட்ரல் ரிசர்வ் அப்படின்னு இருக்கிற அவங்களோட சென்ட்ரல் பேங்க் நார்மலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதிபரை மாற்ற முடியாது. ஒன்ஸ் ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃப் சொல்லிட்டிங்கன்னா 7 வருஷத்துக்கு மாற்ற முடியாது. இன்ஃபேக்ட் ஜெரம் பவுல் வந்து ட்ரம்ப்போட முதல் டேர்ம்லேயே வந்தவர். ஜோ பைடன் அவர் மேலே கையே வைக்கலை. ஆனால் எலெக்ஷன் ஆன அன்னிலேருந்து அவர் வந்து ஜெரோன் பவுலை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்ருக்காரு. ஸோ ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கே ஜெரோம் பவுல் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது டாலரோட வீக்னஸுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பேசின சார் சொன்ன மாதிரி இந்தியாவோட எக்கானமி வந்து வீக்கன் ஆனதுனால இந்தியன் ருப்பி மட்டுமே டாலருக்கு அகென்ஸ்டாக விழுந்திருக்கு. மற்ற எல்லா மேஜர் கரன்சியும் ஏறி இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஐஐ கொண்டு வந்து இந்தியாவில் பணமாக கொட்டுறான்னு சொன்னாங்க. தவறு. பிஆர் சுந்தர் அங்கே இருக்கார். அவருக்கு பங்கு சந்தையை பற்றி நல்ல விஷயம் தெரியும். இந்த 10 மாதத்தில் 8 மாதம் எஃப்ஐஐ பணத்தை விற்று வெளியில் எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு அவரே சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஹியூண்டாய், எல்ஜி இது மாதிரி கம்பெனியெல்லாம் அவங்க பங்கை வந்து இந்தியாவில் விற்று டாலரை வெளியில் எடுத்துன்னு போனதும் பிஆர் சுந்தர் நன்னு அறிவார். அதனால் இந்தியாவிலேருந்து எல்லோரும் பணத்தை வெளில எடுத்துன்னு போனாங்களே தவிர இந்திய பொருளாதாரத்தை நம்பி யாரும் பணத்தை இந்தியாவில் போடலை. இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை வச்சுக்கிட்டு 13 மாதத்துக்கு முன்னாடி 26,200 டச் பண்ண இலக்க இன்னும் 25,800லேயே இருக்கே தவிர அதுக்கு ஒரு வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எந்த ரிட்டர்னும் கொடுத்ததில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டும் 1 இயராக எந்த ரிட்டர்னும் கொடுக்கல. அடுத்தது, நீங்கள் இப்போ ஏன் ஏறி இருக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இதே நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டோன்னே போன வாட்டி அவர் என்ன பண்ணார்னா, ஐபிஓவில் நீங்கள் 25 லட்ச ரூபா கடன் வாங்கலாம், 5 லட்ச ரூபா கடனுக்கு பதில் 25 லட்ச ரூபா கடனை வாங்கி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆள் 25 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்க முடியாதுன்னு சொன்னதை 1 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு மாற்றினார். இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நடக்கிற பெரிய ப்ராப்ளம் வெள்ளியும் கோல்டும் ஒன்று அப்படின்னு நம்புறது. 204 ரூபாய் வரைக்கும் போன தங்கம், சில்வர் இன்றைக்கே வந்து 182 ரூபாய்க்கு சொல்லிகிட்ருக்காங்க அஃபிஷியலாக. ஜவேரி பசார் மூடி இருக்குது. நாளைக்கும் ஜவேரி பசார் மூடி இருக்கும். இன்றைக்கே நீங்கள் வெள்ளியை விற்க போனீங்கன்னா 167 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி 203 ரூபாய்க்கு வாங்கினவங்க கதி
இன்றைக்கி 167 ரூபாய்க்கு விற்கிறது. அடுத்த ஒரு வாரத்தில் இந்த வெள்ளியோட விலை இன்னும் குறையும். வெள்ளியில் முதலீட்டு பண்ண யாரெல்லாம் 160 ரூபாய்க்கு மேலே வெள்ளியில் முதலீட்டு பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய நஷ்டம் வரும். அந்த வெள்ளியோட ப்ராப்ளமும் நம்ம சர்க்கார் தப்பாக தாய்லாண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்த வெள்ளியை இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு 26 செப்டம்பர் அன்றைக்கி அதை பேன் பண்ணாங்க. நீங்கள் போய் பின்னாடி சார்ட் பார்க்கலாம். சுந்தர் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை வச்சுருக்கீங்க நீங்கள். 26 செப்டம்பரில் ஏற ஆரம்பித்த வெள்ளி எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில் முந்தா நேற்று வரைக்கும் ஏறிட்டு இருந்தது, தன்தரேஸ் வரைக்கும். தன்தரேஸ் முடிஞ்ச அப்புறம் 203 மெட்ராஸில் விற்ற வெள்ளி இறங்க ஆரம்பித்து இன்றைக்கி ஈவினிங் அஃபிஷியலாக 182 ரூபாவில் விற்றுட்ருக்கு. உங்கள்கிட்ட நானும் சுந்தர் சாரும் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வெள்ளி இன்னும் கிடுகிடுன்னு விழுந்துட்டுருக்கு. 5% விழுந்துருச்சு. நம்ம மார்க்கெட் மூடி இருக்கிறதுனால ஃபிசிக்கலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். பை செல் கேப்பு, தட் இஸ் நீங்கள் வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் வெள்ளியில் 20,000 ரூபா வித்தியாசம் இருக்குது. இது ஜவேரி பஜாரில் பாம்பேயில் இன்றைக்கி நான் நடந்துகிட்ருக்க பேச்சப் சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் 1,67,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வெள்ளியை விற்க முடியும். அதே வெள்ளியை வாங்க போனீங்கன்னா 1,80,000 ரூபா சொல்லுவாங்க. அதனால் தங்கத்தை பற்றி நீங்கள் பேசுகிறது ஒரு சைடு, கொஞ்சம் இறக்கம் இருக்கும், அப்புறம் ஏற்றம் இருக்கும். யாரும் சைனா கரன்சியை நம்பி போக மாட்டாங்க. அதே மாதிரி வெள்ளியில் நஷ்டம் 160 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஷார்ட் டேர்மில் நஷ்டம். முந்தா நேற்று ஒரு பேப்பர் படித்தேன். இந்த மார்ஜின் ட்ரேட் ஃபண்டு எஸ்பெஷலி இந்த ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ் பண்ண அப்புறம் 1500 கோடி ரீட்டைல் இன்வெஸ்டர் கடன் வாங்கி வெள்ளிலையும் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேடம் சொன்ன கோல்டு பீஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்ஜின் ட்ரேட் ஃபண்டு மூலமாக 1500 கோடி வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு வட்டி 16% 18% புரோக்கர் போடுவாங்க. அதனால் அவங்க வெள்ளி வாங்கினாலும் லாபம் கிடையாது, தங்கம் வாங்கினாலும் லாபம் கிடையாது. ஏன்னா தங்கம் அடுத்த ஒரு வருஷத்தில் 20% ஏறிச்சுன்னா 18% புரோக்கர் சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த கடன் வாங்கி பண்ணியிருந்தீங்கன்னா. அதே வெள்ளினா நஷ்டம் நிச்சயம். ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் மூமெண்ட் இது 2 வாரத்துக்கு நடக்க போகிறதா நான் சொல்கிறேன். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி கோல்டு வந்து இன்னிலேருந்து 10% 15% இறங்கும். அன்லஸ் ட்ரம்ப் கம்ப்ளீட்டாக ஒரு பாலிசியை மாற்றினார்னா விஷயம் வேறு. டேரிஃப் எல்லாம் உலகம் ஃபுல்லாக குறைச்சி முன்னாடி எப்படி பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தோ அது மாதிரி கொண்டு போனார்னா கோல்டில் ப்ரெஷர் குறையும். ஆனால் ட்ரம்ப் பண்ணுறதையே பண்ணிகிட்டு இருந்து சைனாவோட சண்டை போட்டுகிட்டே இருந்தார்னா தங்கம் விலை ஏறும். இதில் சந்தேகமே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கானமி டேர்ன் அரவுண்ட் ஆனோம்னா ஐடி செக்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஏறணும். ஐடி செக்டர் எக்ஸ்போர்ட் ஏறலைன்னா இந்தியாவில் ப்ரெஷர் இருக்கும் மேடம். இதுதான் நடக்க போகுது. ஓகே இதில் முதலீடு சம்பந்தமான பார்வைகளை திரு PR சுந்தர் அவர்களிடம் திரும்ப வரேன். அதற்கு முன்னாடி தர்மஸ்ரீ அவர்களிடம் இதை பற்றின பார்வை வச்சுறேன். இப்போ கவர்மெண்ட் எடுத்த சில முன்னெடுப்புகள், இப்போது வெள்ளி விலை திடீர்னு ஏறினதுக்கு காரணம் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தது. அது ஒரு தவறான முன்னெடுப்பு அப்படின்னு ஆனந்த் அவர்கள் நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. இது போல் இந்திய அரசு சார்ந்த சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பதில்? ஸோ ஒரு முதலீட்டாளரில் வர்றவங்க தங்கம் மற்றும் கோல்டை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வர்றவங்க இங்கே சில பேர் இருக்காங்க. ட்ரேடிங் பர்பஸ், ஏன்னா இங்கே MCX கோல்டு MCX சில்வரில் ட்ரேடிங் பர்பஸ்க்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கோல்டை வந்து நீங்கள் எந்த மாதிரி அணுகுமுறையில் வந்து அணுகிறீங்க? நீங்கள் லாங் டேர்முக்காக அணுக போகிறீங்களா, இல்லை ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக அணுகிறீங்களா? இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாமே நீங்கள் மார்ஜின் ஃபண்டு வாங்கி பண்ண போகிறீங்களா? இப்படி ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கவங்களும் சரி, ட்ரேடர்ஸாக இருக்கவங்களும் சரி, அதற்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் இறங்கணும். இப்போ ட்ரேடர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிட் ஹெட்ஜிங் பண்ணாமல் டேரெக்டாக ட்ரேடிங்க்கு வர்றாங்க அப்படின்னா இது வந்து பீக்கில் இருக்குது. இந்த சமயத்தில் டெக்னிக்கல் படியும் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இவங்க பெரியவங்களாம் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளும் வரும்போது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன கிராஷ் வந்தால் கூட அவங்க பெரிய லெவலில் நஷ்டத்தை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக பார்க்குறவங்க, நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல வாங்கலாமா வேண்டாமா, இல்லை ஏற்கனவே வச்சிருக்கிறத கொடுத்துடலாமா விற்கலாமா அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாமா, ஆபரணமாக வச்சுருக்கவங்க கூட நாங்களாம் வந்து ஒரு கிராம் 4000 ரூபாயில்
வாங்கின எங்களுக்கு 12,000 ரூபான்னு வரும்போது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, கொடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான சூழல்ல இருக்காது இல்லையா? ஆபரண தங்கத்தை சேர்க்கிறது தான் நிறையத்தோட மைண்ட் செட்டா இருக்கும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல போன பிறகுமா அது ஒரு பாதுகாப்பு கருதியும் சரி, ஒரு நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் கருதி சில பேர் இருப்பதற்கான முயற்சிகளையும் இறங்குவாங்க. அதற்கு மாற்றாக நம்ம வேற ஏதாவது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லி பார்ப்பாங்க. ஸோ எப்போதுமே தங்கத்தில் மட்டுமே முதலீடு அப்படிங்கிறது ஆபத்து, டைவர்சிஃபைடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய முதலீட்டில் ஒரு தொகையில் ஒரு 10% 15% வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. எல்லா வகையான முதலீட்டுமாகவே நீங்கள் அணுகுங்க. தங்கம் மட்டுமே, அதுவும் ஆபரண தங்கமாக மட்டுமே வாங்குவது என்பது எந்த காலத்திலுமே ஒரு நல்ல முதலீடாக எப்போதுமே இருக்காது. அதனால தான் இந்த ETF மாதிரி முறைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வருவதற்கான காரணமே மாற்றுதலாக ஒரு விஷயத்தை தேடும்போது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ஷன் வரலாம். ஏன்னா வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆபரணங்கள் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக பார்க்கும்போதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இறக்கத்தில் கிடைக்கும்போது அதை வாங்கலாம் முதலீட்டாளர்கள், ஏற்றத்தில் இருக்கும்போது ட்ரேடர்ஸ் வந்து விற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு இந்த சூழ்நிலையை அணுகுவது என்பது நல்லதாக இருக்கும். திரு PR சுந்தர், இப்போ வெள்ளி விலையும் தொடர்ந்து உயர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உயர்ந்து வரக்கூடிய சூழல்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமா? இதற்கு முன்னாடி நீங்க தொடர நினைச்ச விஷயங்களையும் தொடரலாம். கண்டிப்பா வந்து வெள்ளி வந்து இந்த நேரத்தில் முதலீடு பண்றதை தவிர்க்கணும். ஏற்கனவே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி சில விஷயங்களை சந்தையினுடைய போக்குக்கு அப்படியே விட்டுடணும். அரசாங்கம் வந்து தலையீடு பண்ணக்கூடாது. அரசாங்கம் தலையீடு பண்ணி வெள்ளியை இறக்குமதியை நிறுத்தினாங்க. ஸோ உடனடியாக என்னாச்சு, ஓஹோ வெள்ளிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான் தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் மார்ஜின் ஃபண்டிங் வாங்கி நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. பங்குச்சந்தை அப்படிங்கிறது எப்படின்னா, எப்பவுமே நல்ல விஷயமா இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணிடும், கெட்ட விஷயமா இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஏறவே ஷார்ட் ஸ்குவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில். ஏற்கனவே வந்து ஷார்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க, அவங்கள ரொம்ப அபரிதமாக ஏறும்போது அவங்கள நஷ்டம் தாங்க முடியாமல் அவங்க திரும்ப வாங்குவாங்க. இதனால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார் 203 ரூபா போச்சு வெள்ளி அப்படின்னு சொன்னார். உண்மையிலே என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு தேதிக்கு 2,03,000 போனப்போ 2,03,000 ரூபாய்க்கு யாருமே விற்கிறதுக்கு தயாராக இல்லை. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கூடுதலாக பணம் கேட்டாங்க வெள்ளி வாங்கிறதுக்கு போனவங்க கிட்ட. இப்போ அந்த 20,000 ரூபாய் ப்ரீமியம் மொத்தம் காலி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார், நம்ம பேசின்னு இருக்கும்போது 5% வெள்ளி விலை குறைஞ்சிருக்குன்னாரு. அது ஆக்சுவலாக 6.5% விலை குறைஞ்சிருக்குது இப்போ. ஸோ இந்த பங்குச்சந்தை, மார்ஜின் ஃபண்டிங், லீவரேஜு, அரசாங்கத்தினுடைய தலையீடு இதெல்லாம் வரும்போது ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த அணையற தீபம் கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சமயங்களில் அந்த இறங்க போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு அப்புறம் இறங்கும். பொதுவாகவே வந்து வெள்ளி தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி வந்து மோர் வாலட்டைல். தங்க அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிதானமாக இருக்காது, வெள்ளியில் ஏற்ற இறக்கங்கள் இன்னுமே கூடுதலாகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு முதலீடுன்னு சொன்னால் தங்கத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வெள்ளியை வந்து ஒரு முதலீடாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ண முடியாது. அது வந்து ஒன்று. தங்கம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இப்போ நான் வெள்ளிக்கு சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸுமே தங்கத்துக்கும் பொருந்தும். பொதுவாகவே வந்து உலக சரித்திரத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் உலகத்தில் அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கிறோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்ல வந்தேன். 1980 நடந்தது, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸும் போது நடந்தது, இப்போ திரும்ப நடக்கிறது. இப்போது இந்த ட்ரம்ப்பே வந்து ஒரு அசாதாரண மனிதர். ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஒரு அசாதாரண, ஏன்னா எந்த நாட்டு மேலே திடீர்னு 100% டேக்ஸ் போடுவார், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. முதல்ல என்ன பண்ணாங்க, H1B விசா வச்சுக்கிறவங்களுக்குலாம் வருஷத்துக்கு $1,00,000. கரெக்டாக 24 மணி நேரத்தில் அது புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னாங்க.
இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, நீங்கள் L1B விசாவில் போயிட்டு H1B விசா வாங்கினாலும் அப்படிலாம் போய் H1B விசா வாங்கினீங்கன்னா அந்த $1,00,000 அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சைனாக்கு எதிராக திடீர்னு 100% டேக்ஸ்ன்ட்டாரு. இப்போ இன்னும் அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நிறைய ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தங்கம் விலை உயர்வு இப்படிதான் இருக்கும்னு நம்ம யூகிக்கலாமா? இல்லைன்னா இப்போ ட்ரம்ப் ஃபேக்டர் இல்லாம இருக்கும்போது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? ட்ரம்ப் அவருடைய பொருளாதார கொள்கைகள், மற்ற நாடுகள் மேலே விதிக்கின்ற வரிகள், அவர் ஒரு தெளிவான பார்வை அவருக்கே இல்லை. எப்போ அந்த ஒரு தெளிவான பார்வை, ஒரு சீரான பொருளாதார கொள்கைகள் இருக்கோ அப்போ தங்கம் விலை குறையும். இப்போதைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அசாதாரண மனிதர், அசாதாரண சூழ்நிலை. அதனால ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தங்கத்தோட விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக குறையவே குறையாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, தங்க விலையினுடைய வரலாற்றுல அசாதாரண சூழல் எல்லாம் தங்கம் விலை உயர்வு கண்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ 1,00,000க்கு பக்கத்துல வந்தாச்சு. நாளைக்கு ஒரு சாதாரண சூழலை எட்டுனாலும் இது எந்த அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? இதுவரைக்கும் தங்கம் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்புல அதிகபட்சம் 10% தான் இறங்கியிருக்கு. 10%க்கு மேல தங்கத்தோட விலை இறங்கினது கிடையாது. ஏன்னா உலக அளவுல 10%த்தை விட அதிகமாக இறங்கினாலுமே இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10% தான் தங்கத்தோட விலை இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே இறங்குச்சுனால் உண்மையிலே அதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான். முதலீடு அப்படின்னு வரும்போது ஏற்கனவே ஒரு நிபுணர் சொன்ன மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த சேமிப்பில் குறைஞ்சபட்சம் 10% கண்டிப்பாக நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணலனால் இப்போ போய் நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணுறது சரியாக இருக்காது. ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணிக்கின்னு வந்திருந்தீங்கனால் அந்த முதலீட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். அதாவது SIP மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆனால் புதுசாக இது வரைக்கும் தங்கத்தில் முதலீடு பண்ணாதவங்க இப்போ நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மொத்த பணத்தையும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதும் ஒரு சரியான இதுவாக இருக்காது. அண்ட் அடுத்தது, உங்களுக்கு 1980 6 மாதத்தில் 4 மடங்கு விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது முதல் பாதி கதை தான். அதனுடைய பின்பாதி கதை என்னன்னா, அடுத்த 27 வருஷத்துக்கு அந்த தங்கத்தோட விலை ஏறலை உலகத்தில். ஸோ ஒரு தங்கம் ஒரு அபரிதமாக ஒரு காலகட்டத்தில் ஏறிடும். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அது ஒரு பெருசாக ஏறாது. அப்படியே ஓரளவுக்கு அது காமோடிட்டி சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நான் சொல்கிறது உலக அளவில் US டாலரில் ட்ரேட் நடக்கிற தங்கம். இந்திய ரூபாயோட மதிப்பு கிராஜுவலாக குறைஞ்சிக்கின்னு இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1980 2008 வரைக்கும் உலக அளவில் தங்கம் விலை ஏறலைனாலுமே இந்தியாவில் அது தொடர்ந்து ஏற்றம் கண்டுக்கின்னு தான் இருந்தது. ஆனால் ஒரு அபரிதமாக, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. 0 ரிட்டர்ன் கூட இல்லை, -2%. ஆனால் தங்கம் கிட்டத்தட்ட 65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு 65% ரிட்டர்ன் கொடுத்ததுனால் அடுத்த ஆண்டு 65% ரிட்டர்ன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகபட்சம் ஒரு 8-10% வரைக்கும் தான் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பெரிய பங்குச்சந்தையில் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஏற சந்தைகளை காலை சந்தைன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய காலை சந்தை வந்ததுனாக்கா அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்படியே மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த சில ஆண்டுகளுக்கு தங்கம் கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருக்கும். மிக முக்கியமா தெளிவா பல விஷயங்களை தொட்டிருக்கீங்க திரு பிரபாகர். தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அது பெருசா ஒரு டிஃபரன்சஸ் கொடுக்காது. 10% தான் அதிகபட்சம் குறைஞ்சிருக்கு. இந்திய ரூபாய் மதிப்புல அவ்வளோ ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. கோல்ட்மன் சாஷே என்ற ஆர்கனைசேஷன் 26 எண்டுக்குள்ள ஒரு அவுன்ஸ் 4,900 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது நான் படிக்கும்போது 4,350 இப்போவே வந்துடுச்சு. 20% டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ட்ரம்ப் இருந்தாலும் ட்ரம்ப் இல்லாவிட்டாலும்
இப்போ கிரியேட் பண்ண இந்த கயாஸ், இந்த எக்கனாமிக் கயாஸ் வந்து டெஃபினட்டாக வில் ரிஃப்ளெக்ட் இந்த மார்க்கெட். இப்போ சைனா இமீடியட்டாக சைனாவுடைய கரன்சியாக மாறுமானா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சைனா ஃபார் தி பாஸ்ட் 6 monthஸில் அவங்களுடைய கோல்டு ரிசர்வ்ஸு 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்கில். அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு கண்டினியூஸாக டாலர் மேலே இருக்கிற டிஸ்ட்ரெஸ் ட்ரஸ்ட்டு இல்லாததுனால கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்பர் 2, இந்தியாவில் வந்து அஸ்வத் தாமோதரன் என்ற ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தி இந்தியன் ஷேர்ஸ் ஆர் ஓவர்வேல்யூட் என்றார். He says that all these shares are overvalued. மார்க்கெட் எப்போ கரெக்ஷன் ஆகும்னு தெரியல. இந்த மார்க்கெட் கரெக்ஷனும் கம்பைன்டு வித் நம்மளுடைய வீக் ருப்பியும் ப்ளஸ் லாஸ்ட் மந்த்து நெட் நெகட்டிவ் எஃப்டிஐ வந்து போய் வரதில் ரெண்டுத்துலேயும் சேர்த்தோம்னா நம்ம ஆர்பிஐ கூட $7 பில்லியன் வெளியில் விற்றுருக்காங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை தங்கம் வாங்கினா பெட்டர் டு கோ ஃபார் இடிஎஃப்ஸ். இந்த இடிஎஃப் ஆபரண தங்கமா வாங்குறது, ஆபரண தங்கம் வாங்குவது எப்பவுமே கரெக்டானது. ஓகே, தேங்க்யூ ப்ரொஃபசர், தேங்க்யூ. மற்ற விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.